ஸ்டார் எப்படியும் ராஜி வந்து அந்த டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. மீனா ரொம்பவே சந்தேகத்தில் இருக்காங்க. உடனே என்னாச்சு, எதுக்காக இந்த அளவுக்கு குழப்பத்தில் இருக்கீங்கக்கா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. இல்லை ராஜி, இது எனக்கு என்னவோ சரியா படலை, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்க. என்னக்கா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம், எனக்கு என்னன்னு தெரியல, ஏதோ தப்பாக தான் படுது, அதனால கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்றாங்க. ஏங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம், என்னுடைய மனசு என்னவோ அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்குன்னுவாங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க்கா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இதில் கலந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து முதல் பரிசு வாங்குவேன்றாங்க. ஒருவேளை வந்து அவங்க ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அதை பற்றி நம்ம சர்ச் பண்ணாலே எதுவும் வரல, அதை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் வரல. ஆனால் நீ எப்படி வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க? நம்பிக்கை தான்க்கா, நம்பிக்கையாக இருக்கலாமே அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. என்னவோ ராஜி, நீ ஆசைப்படுற, உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இது சரியாக தோணலை அப்படின்வாங்க. ஒரு கட்டத்தில் ராஜியுமே வந்து ஒருவேளை வந்து நம்மளை ஏமாற்றுவாங்களோ அப்படின்ற மாதிரி ராஜியுமே திங்க் பண்ணுறாங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரெமோவில் ராஜி வந்து இந்த போட்டியில் கலந்துட்டு பரிசு கொடுக்குற நேரத்தில் ராஜியை ஏமாற்றிடுவாங்களா, அந்த இதை வந்து நம்ம ராஜி எப்படி தாங்கிக்க போகிறாங்க, இல்லை எல்லா பிரச்சனைகளும் தாண்டி நல்லபடியாக வந்து போட்டியில் கலந்து ராஜி வெற்றி பெற போகிறாங்களா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.